நான் சன்ரைஸை வெளியிலேருந்து பார்ப்பேனா, ஆனால் காடிக்குள்ளேருந்தே பார்ப்பேனான்னு தெரில. பெட்ரோல் வேற டிடிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கடலுக்கு வரப்பெல்லாம் கடல போல கால் தொட்டு ஒரசி அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. Hey guys, good morning. Welcome back to another video on my channel. இப்போ வந்து மணி வந்து ஒரு 5:20 அந்த மாதிரி இருக்கும். சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நினச்சேன். நேற்று நைட் நான் செட் பண்ணேன். பக்கத்தில் இருக்கிற ஏன்னா பந்தாயிரமைஸ் அங்கே போகலாம் அப்படின்ட்டுன்னு. காலையில் எழுந்திரிச்சோன்னா செம்ம மழை. ஸோ போனால் போக மாட்டேன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. சம்ஹா ஓகே போயிடலாம், மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, போயிடலாம் அப்படின்ட்டுன்னு இருக்கேன். கிளம்ப போகிறேன். நீங்களும் வாங்க, ஒன்றா போய் சன்ரைஸ் பார்க்கலாம். குளிக்கலாங்க, ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு தான் போகிறேன். மழை வந்து நல்லா விட்டு குழுன்னு இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஹாலிடே படுத்துட்டு இருந்தனால லைட்டு போட்டு என்னால் எடுக்க முடியல. எழுந்திரிச்சாருன்னா கன்ஃபார்மாக கேட்பார், இங்கேடா அத்தனை மணிக்கு சன்ரைஸ் பார்க்க தான் போகிறோம்லாம் சொன்னார்னா என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு 45 minutes நினைக்கிறேன் இங்கேருந்து ஜெராமுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். திரும்ப மழை ஆரம்பித்து விட்டது. நான் சன்ரைஸை வெளியிலேருந்து பார்ப்பேனா, ஆனால் காடிக்குள்ளேருந்தே பார்ப்பேனான்னு தெரில. பெட்ரோல் வேற டிடிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. கருத்தரையை காப்பாற்று. பல தடைகளை தாண்டி நான் பந்தாயிரமைஸ்க்கு வந்துட்டேன். சன்ரைஸ் கரெக்டாக ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மணி வந்து 6:40 சம்திங், 6:40 AM. எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, டென்ட்டு போட்டு கேம்பிங்லாம் போயிட்டுருக்கு. அடியாக தான் இருக்குங்க. எந்த பக்கெட்டு இப்போ எனக்கு வந்து என்ன கன்ஃபியூஸ்னால், கடல் பக்கெட்டு தானே சன்செட் இறங்கும், ஏறுறதையும் அங்கே தானே ஏறும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். கூகுளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த பக்கெட் ஆங்கிள் வைக்கலான்னு பார்க்குறேன். சன்ரைஸ் வந்து இன்றைக்கி 7:11 ஈஸ்ட் டைரெக்ஷன், அதாவது ஆப்போசிட் ஏன்னா சி பார்க்கலாம். ஸோ இன்னொரு 10-15 minutes இருக்குது. அப்படியே பீச்சை ரசிச்சுட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த கடலுக்கு வரப்பெல்லாம் கடலில் போல கால் தொட்டு ஒரசி அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்குது. ஸ்டோரி போடுறதுக்கு அந்த பாட்டு தான் டீஃபால்ட்டாகவே வந்துடுது. இது வந்து கடல் இந்த பக்கத்துக்கு இப்போ நான் காட்டுறது. ஸோ ஆப்போசிட் இங்கே தான் லைட்டாக தெரியுது வெளிச்சமாக. திஸ் டைரக்ஷன் அப்படி ஏற ஒன்று அழகாக தெரியுது பாருங்கள். இங்கே தாங்க சன்ரைஸ் ஆகுது. இந்த 2 டைரெக்ஷன் நான் பார்த்ததும் இல்லை, அதுக்கும் வந்துட்டு இந்த சைட்டு. எனக்கு தெரிஞ்சு மழைனால மேகம் வந்து மூடி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் அந்தளவுக்கு எனக்கு ஷூராக தெரியல. இங்கே தான் ஆகிட்டுருக்கு சன்ரைஸ் குட்டியாக. அங்கே ஸ்கூல் இருக்கிறனால மறைச்சிருச்சு. பட் ஆப்போசிட்டில் வந்து வியூஸ் ஜோக்காக இருக்குது, காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக கடல் தான். நான் வந்து ரைட் சைடு காட்டிகிட்டு இருந்தேன், லெஃப்ட் சைடு. ஸோ மேகத்துக்கும் அதுக்கும் அழகாக இருக்கின்றது. நல்லா இருக்குல்ல?
சீரியஸாக நான் எழுந்திரிச்சு வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒரு 1 hour டைம் வந்து உண்மைக்கே ரொம்ப ப்ரெஷஸானது. ஏன்னா அழகான வியூ, அழகான ஒரு சீனரி. காலையிலே சன்ரைஸ் தான் அந்த பக்கெட்டு ஸ்லோவாக எழுந்திரிச்சாலும் நான் இங்கிட்டு இருக்கிற அந்த கடல் பக்கத்து இருக்கிற அந்த மேகம் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சன்செட் பார்க்க போகிறதுக்கு இந்தமாரி சடனாக ஏதாச்சும் பிளான் வருதா? ஆனால் பிளான் பண்ணிட்டு தான் போகணும். சடனாக போனால் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. ஸோ பிளான் பண்ணி சன்செட் பார்க்க போகிறப்ப இன்னும் அழகான வியூ வந்து நானும் பார்க்க போகிறோம், உங்களுக்கும் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நானும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸ்டே டியூன், பாய்.